ஆதாம் கூட இருக்க வேண்டிய மனைவி என்ன செய்தா? செவி கொடுத்தா. அதே போலதான் இன்றைக்கு மாறுபாடான உபதேசம், மாய்மாலமான உபதேசம், கிறிஸ்துவுடைய உபதேசம் அல்லாததற்கு எப்படி ஆதாமுடைய மனைவி அந்த ஸ்திரியானவள் வலு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல இன்றைக்கு சபையானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. சபையானது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாங்க? அன்றைக்கு அவர் ஊழியம் செய்யும் போது இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதை திருஷ்டாந்தமாக ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறாங்க. சர்ப்பமானது எப்படி சிறியானவளை வஞ்சித்ததோ அதே போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேறொரு இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவுடைய உபதேசம் இன்றைக்கு என்ன கிடையாது அப்படின்னா சபையில கிடையாது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் பிதாவுடைய உபதேசத்தை ஏற்று அதன்படி நடக்க முடியாத ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? ஏவாள் பறித்து கொடுக்கட்டுங்க. ஆதாம்கிட்ட தேவன் திட்டமா சொன்னாங்கல்ல, இதை பண்படுத்தவோ இதை காக்கவோ என்ன செய்தாங்க? வைத்தாங்க. இதை புசிக்கிற நாள்ல சாவேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொல்லி இருக்கணும்? என்கிட்ட பிதா சொல்லி இருக்கிறாங்க, இத புசிக்கிற நாள்ல சாகவே சாவான்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த வலு சர்ப்பம் சொல்லுகிறது என்ன கிடையாது, அது உண்மை கிடையாது, அது பொய். என்னையத்தானே அழைத்து பிதா சொன்னாங்க, அப்ப நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் இல்ல சொல்லி அவர் மனைவிக்கு சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா அந்த மனைவி என்ன செய்திருப்பா அப்படின்னா, அவளும் என்ன செய்திருக்க மாட்டா, அதை பறித்திருக்க மாட்டா. ஒருவேளை அவங்க காத்திருந்திருக்கலாம். சரி, பிதா வரும்போது இப்படி ஒரு ஆள் சொன்னாரு, சரியா, இது சொன்னத இப்ப நாங்க அதை செய்யறது சரியா தப்பா, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, இப்ப எது சரி? அது வலு சர்ப்ப சொன்னது என்னது அப்படின்னா அது பாதாளத்துடைய உபதேசம். பிதா சொன்னது என்னது அப்படின்னா அது ஏதேன் தோட்ட பரலோக ராஜ்யத்துல தேவனோடு வாழக்கூடிய அவர் எப்படின்னா புதிய வானம் புதிய பூமியில அவர் நம்மோடு கூட வாழ்வதற்கு ஏதுவாக என்ன வைத்திருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இது திரும்ப எப்படின்னா, எப்படி ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவி வந்தாங்களோ அதே போல பகுதி எப்ப உண்டாக போகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை 7 ஆண்டு பரலோகத்துல மணவாளனுடைய கல்யாண நாள் 7 ஆண்டு, அதே 7 ஆண்டு பூமியில உபத்திரம் நடக்கும். முதல் 3.5 ஆண்டு உபத்திரவம், அடுத்த 3.5 ஆண்டு மகா உபத்திரவம், அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துவோட யுத்தம் நடந்து 1000 வருடம் சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? பாதாளத்தில் அடைக்கப்படுகிறான். கிறிஸ்து இயேசுடைய ராஜ்யம் அது அந்த 1000 வருட முடிவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா திரும்ப சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20:7 இப்படியாய் சொல்லுகிற அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆகுகிறான். விடுதலையாகி என்ன நடக்கிறது அப்படின்னா பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளை கோகை மாகோகை மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதற்கு பின்பாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமியில பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறது. பிதா எங்க வருகிறான்? அவருடைய சிங்காசனம் இங்க வருகிறது, அதாவது பூமியில வருகிறது. அவர் மனிதரிடத்துல எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உலாவி வந்தாங்களோ அதே போல
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 இந்த கடைசி பகுதி, அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் அவர்களோடு இருந்து அவர் தேவனாய், எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருந்தாங்களோ அதே போல திரும்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க? பிதாவாகிய தேவன் இந்த பூமியில எல்லாவற்றுக்கும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் புதிய வானம் புதிய பூமியில புதிய எருசலேம் என்ன செய்கிறது? பரலோகத்தை விட்டு இறங்கி இங்க பூமியில் இருக்கும் போது தேவன் ஆளுகை செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அலறுதலும் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இது எல்லாம் நடக்க போகிறது. இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது ஏதேன் தோட்டம் என்ன செய்யல அப்படின்னா, முதல் ஊழியக்காரனாகி ஆதாம் கீழ்ப்படியல, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கல, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இவை எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்காக கீழ்ப்படியாம போனது போல இன்றைக்கு அதே போல சபையானது எப்படி ஏதேன் தோட்டத்தை, அதாவது சத்துரு வஞ்சித்து ஏதேன் தோட்டத்தில் உள்ளவர்களை தோட்டத்தை விட்டு வெளியில சாபத்தோடு துரத்தப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கு சபையானது எப்படி இருக்கிறது என்றால் கல்லர் குகையாக காணப்படுகிறது. இது யாரால அப்படின்னா, தரமில்லாத ஊழியர்களே, அதாவது தனக்காக வாழ்கிற ஊழியர்கள், தேவனுக்காக, பரலோகத்திற்காக, சத்தியத்திற்காக, பிதாவிற்காக அன்றைக்கு இயேசு ஊழியம் செய்தது போல இன்றைக்கு ஊழியம் செய்ய இன்றைக்கு ஊழியர்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பகுதியில் நம்ம ஊழியர் ஆயிட்டோம். அதாவது கடந்த பிரசங்கத்தில் கேட்டது போல உயரமான பெரிய கோலியாத்தை போல, ஆமா நம்ம சொல்லுவோம்ல பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த உயரமான ஊழியர் தேவன் அபிஷேகம் பண்ணாத ஒரு ஊழியனை அவர் அபிஷேகம் பண்ணி அவர் சர்டிபிகேட் சான்றிதழை கொடுத்து இவர் ஊழியர் சொன்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கு சபைகள் எல்லாம் எப்படி மாறிட்டு அப்படின்னா, வஞ்சிக்கப்பட்டு போய் எப்படி எண்ணில், அதாவது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானேயானால், பாருங்க, வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானேயானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, முதல்ல சொல்லுகிறாரு வேறொரு இயேசுவை, இரண்டாவது சொல்லுகிறாரு அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களோ. அப்போ வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பான், வேறொரு ஆவியை பிரசங்கிப்பான், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான். யாரு? எப்படி ஏதேன் தோட்டத்தில் வலு சர்ப்பம் அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இன்றைக்கு சபையானது, கர்த்தருடைய ஜப வீடானது இன்றைக்கு என்ன செய்துட்டு அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டது. எப்படி வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டது அப்படின்னா, வேறொரு இயேசு யாரு? அந்தி கிறிஸ்து. உலக உபதேசம், உலக இன்மைக்கான உபதேசம் அந்தி கிறிஸ்துடைய உபதேசம், மறுமைக்கான உபதேசம் அது பரலோக ராஜ்யத்துக்கான உபதேசம் அது கிறிஸ்துவுடைய உபதேசம். வேறொரு இயேசு அந்தி கிறிஸ்து. அந்த உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் வேறொரு ஆவி. இங்க அதாவது பரலோக உபதேசத்துல பரிசுத்த ஆவி, இங்க அந்தி கிறிஸ்து உபதேசத்துல அசுத்த ஆவி.